ஆனா இதுல பாரு நம்ம ப்ராப்ளத்துல show that a power n minus b power n is divisible by a minus b for all values of n. லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து n greater than or equal to 1. so நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ப்ராப்ளம் for all values of n. for all values of n னா நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். தெரியுதா? சரி, இவன் பாரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? let p of n எப்படி எடுத்துறோம்? a power n minus b power n. தெரியுதா? சரி, அதுல ஸ்டெப் 1 புக்ல வந்து அதை வந்து என்ன சொல்லுவாங்க பேசிக் ஸ்டெப்னு இருக்கும். ஓகேவா? ஸ்டெப் 1 நல்லா பாத்துங்க. p of எங்க இருந்து கொண்டு போறோம்? 0. அப்போ 0 னு வந்துச்சுனா நல்லா பாத்துங்க. a வரக்கூடிய இடத்துல n வரக்கூடிய இடத்துல என்ன போடணும்? சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் 0. a power 0 minus b power 0. a power 0 any number power 0 1 except 0. இப்போ 0 power 0 லாம் 1 கிடையாது. அது வந்து என்னது? indeterminate form. தெரியுதா? சரி, அதை கிளாஸ் நடத்தினா டைம் ஆகும். இதை பாத்துங்க. so a power 0 remember 1 minus 1 equal to 0. 0 வை எந்த நம்பரை டிவைட் பண்ணிரும்? ரிமைண்டர் 0 தான். கால்குலேட்டர் அடிச்சு பாரு. 0 divided by any number என்ன ஆயிரும்? 0. ரிமைண்டர் என்னதான்? 0. so 0 வந்து divided by a minus b. 0 is divisible by any number வந்துச்சு. அப்போ a minus b என்ன ஆகும்? அது ஒரு நம்பர் தான். a ஒரு நம்பர், b ஒரு நம்பர், ரெண்டு லெஸ் பண்ணா ஒரு நம்பர் வரும்ல. இதோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான் என்ன இருக்கு பார்த்தா தெரியுதா? இதோட அப்ளிகேஷன் அதான் ஹோம்வொர்க்ல வந்திருக்கேன். இது வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம். சரி, ஓகே. இது ஜெனரலா உள்ளது. நான் இதை நடத்திடுவேன். so 0 can be divisible by any number. so 0 is divisible by a minus b. so இது வந்து prove right. so it is true for p of 0. அதாவது n equal to 0. பேசிக் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. ஸ்டெப் 2 என்ன வரணும்? ஸ்டெப் 2 போன ப்ராப்ளம் அதுதான். assume நம்ம அசம்ப்ஷன் வந்துறோம். assume it is true for k true for k. அப்ப n உள்ள இடத்துல என்ன போடணும்? k போட்டு இது வந்து ட்ரூ னு சொல்லணும். so p of k is true. p of k true அப்படினா p of k that is இந்த வேல்யூ இருக்குல, அதாவது p of k a power k minus b power k இருக்குல, இது வந்து என்ன செய்யணும்? யாரால டிவிசிபிள் ஆவாரு? a minus b ல டிவிசிபிள் ஆகும். இது அசம்ப்ஷன். அப்படி ஆகும்னா a power k minus b power k can be written as எப்படி எழுதலாம்? multiple of a minus b. ஏன்னா a power k minus b power k எதால டிவிசிபிள் ஆகுது? a minus b ல divisible ஆகுது. அப்போ a power k minus b power k can be written as multiples of m. இதோட மல்டிபிள்ஸ் எல்லாமே என்ன செய்யும்? இதை டிவைட் பண்ணும். சரிதா? divisible by. இதான் மீனிங். போன ப்ராப்ளம் எடுத்தல அது அப்படியே அது நம்பர்ஸ்ல இருந்துச்சு. இங்க என்ன இருக்கு? ஆர்டினல் இருக்கு. இதை வந்து take it as சரி, இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க. bring this term right hand side. a power k equal to a minus b into m. இதுங்க போனா என்ன வரும்? plus b power k. இது ஏன் அப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா k plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் ப்ராப்ளம் அப்படி பாத்துக்கு எல்லாம் ஒரே மெத்தட்ல தான் வந்துட்டே இருக்கும். சரிதா? லாஸ்ட் ப்ராப்ளத்தை பாரு. சரி, இந்த மைனஸ் b power k எங்க வந்துச்சு? ரைட் சைடு வந்துச்சு. சோ பிளஸ் தான் கன்வெர்ட் ஆயிரும். சரி, அப்படி இருக்கட்டும். ஏற்கனவே நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். எதுக்கு ப்ரூஃப் பண்ணணும்? to prove it is true for எதுக்கு? k plus 1. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் டைம், ரெண்டாவது வந்து k க்கு அசம்ப்ஷன், அடுத்து என்ன சொல்லணும்? k plus 1 ப்ரூஃப் பண்ண போறோம். சரிதா? அப்ப k plus 1 ப்ரூஃப் பண்ணனும்னா p of k plus 1. what is p of k plus 1? to prove it is for p of k plus 1 என்ன வரும்?
என்ன இருக்குல்ல a பவர் k plus 1 minus b பவர் k plus 1 இதுல இருந்தா நம்ம மூவ் ஆக போறோம். சரிதா? இத மேல எழுதிங்க. a பவர் k plus 1 minus b பவர் k plus 1 இந்த டேர்ம் எடுத்து தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் a minus b ப்ரூவ் பண்ணணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் a minus b. சரிதா? கவனமா பாத்துங்க. தெரியுதா எப்படி வருதுன்னு? இது அசம்ப்ஷன், இது ப்ரூவ்டு. ஃபர்ஸ்ட் உள்ளது ப்ரூஃப், லாஸ்ட் உள்ளது ப்ரூஃப். நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நடுவில் உள்ளது அசம்ப்ஷன். k plus 1 சாரி k வந்து அசம்ப்ஷன் தான் எல்லா பவருக்கு. சரி பாரு, a பவர் k plus 1 minus b பவர் k plus 1 equal to இதை நம்ம எப்படி எல்லாம் கொண்டு போறோம் பாத்துக்க. இங்க a பவர் k இருக்குல்ல, அப்ப அதை சப்ஸ்டிட் பண்றது மாதிரி கொண்டு போறோம். this can be written as a power k into a minus b power k plus 1 அப்படியே இருக்கட்டும். listen carefully. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாமா? எழுதிடுவோம். இதை வந்து இப்படி எழுதிடலாம்ல, b இப்படி எழுதிட்டு அது என்ன ஃபார்மட்? a பவர் n plus m can be written as a power n a power m. இந்த ஒரு பேசிக் ரூல் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம்ல, அந்த ரூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி என்ன செஞ்சிட்டோம்? ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ பேஸ் a பார்னா இதோட பவர் 1, இதோட பவர் என்னது 1. பவர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். படிச்சிருக்கல்ல? படிச்சிருக்கியா இல்லையா? அப்ப அந்த கான்செப்ட்ல இத எழுதிட்டோம். சரி, ஏன்னா நெக்ஸ்ட் ஈக்குவல் டு a பவர் k க்கு என்ன போடலாம்? a minus b into m plus b power k போடலாமா? into a என்ன இருக்கு? minus b power k into b since by 1 ஏன் அப்படின்னா by 1 ல இருந்து எழுதிருவோம். ஏன் பாரு, multiple a inside the bracket a into a minus b இல்லட்டா உள்ளவே மல்டிபிள் பண்ணிக்க am நம்மளுக்கு a minus b தான காமனா வரும். அப்ப அது அப்படியே இருக்கு. a minus b m இந்த a உள்ள மல்டிபிள் பண்ணா a into a minus b m plus a into b power k minus b into b power k b into b power k. அதானே? இதை கன்ஃபியூஸ் பண்ணிடாத. ஏன்னா நமக்கு டிவிசிபிள் பை என்ன வருது? a minus b. அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாம அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இந்த ரெண்டுல யார் சேமா இருக்கா? யாரு? b power k. so a into a minus b into m plus b power k is common, take it outside a minus b. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல யார் காமனா இருக்கா? a minus b. a minus b காமனா எடுத்துரு a into m plus b power k. பாரு, இது வந்து மல்டிபிள் ஆஃப் ஒரு நம்பர் வந்துட்டா. இப்போ a minus b is a multiple of some number வருது. so a power k plus 1 minus b power k plus 1 can be written as multiples of a minus b. multiples of அப்ப a minus b ஆல என்ன ஆகும்? டிவைட் ஆகும். சரிதா? a power k plus 1 minus b power k plus 1 is divisible by a minus b. இந்த லெஃப்ட் சைடுல வரது என்னன்னா a power k plus 1 minus b power k plus 1. இதுதான் p of k plus 1 எடுத்துறோம். so p of k plus 1 is divisible by a minus b. இப்படி வந்துச்சுனா கன்க்ளூஷன் எப்படி வரும்? therefore ஆன்சர் என்ன கொடுத்திருக்கானோ சரி, என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை எழுதணும். சரிதா? இதுல கன்க்ளூஷன் therefore a power n minus b power n is divisible by a minus b. இதே ப்ராப்ளம் தான் என்ன இருக்குல்ல, இது a உள்ள இடத்துல 8 b உள்ள இடத்துல இருக்கா 3 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துரும். இதுதான் கன்க்ளூஷன். சூப்பரா போட்டுறணும். இல்ல ரொம்ப சிம்பிள். அப்படியே ஸ்டில் பண்ணிக்க.